everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு குயிக்கான நோ மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிற அந்த லுக் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமுக்கு ஆப்டான ஒரு லுக்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது, ஈவன் பிபி க்ரீம் கூட கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டான சிம்பிளான ஒரு எவ்ரிடே கைண்ட் ஆஃப் ஒரு மேக்கப் லுக்காக இருக்க போகுது. அண்ட் ரொம்ப சூப்பர் டியூவி அண்ட் சூப்பர் க்ளாஸியாக இருக்கும். அண்ட் சூப்பரான ஒரு கிளாம் லுக்காக வந்து இருக்க போகுது. சும்மா பக்கத்தில் எங்கேயா போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப மேக்கப் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு லுக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் போட்டிருக்க மாதிரியும் தெரியாது, பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் க்ளோவியாக இருக்கும். லைக் அது வந்து ஒரு லிட் ஃப்ரம் வித் நேச்சுரல் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ இருக்கும் உங்களோட ஸ்கின்ல. அண்ட் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். அண்ட் ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு அவசரத்தில் போகிறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அவங்களோட ஸ்கின்னுக்கு. பட் நீங்கள் காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின் எனி ஸ்கின் டைப் இருந்தீங்கனாலுமே இந்த லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டைப் தான், பட் நான் வந்து இந்த லுக் தான் வந்து என்னோட ஒரு கோ டு மேக்கப் லுக்காக ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவுமே எஸ்பெஷலி இந்த மான்சூன் டைமில் வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னே தெரியாது, எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியான மேக்கப்லாம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. உங்களோட ஸ்கின்னில் பார்க்குறதுலாம் ட்ரை பேட்சியாக இருக்கும், ஒரு மாதிரி அது இதாக நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு லுக் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த லுக் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சார், என்னோட ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அது யூஷுவல் மாய்ஸ்சரைசிங் தான். மாய்ஸ்சரைசர் வந்து உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாண்ட்ஸோட இந்த லைட் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். அண்ட் ரொம்ப நான் க்ரீஸியாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லிக்விட் ஹைலைட்டர் இல்லைனா ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரிஃபரபிளி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா மாய்ஸ்சரைசரையும் இந்த ஸ்ட்ரோக் க்ரீமையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓகே, மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இன்னும் ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட அந்த பேர்ல் இல்லுமினேட்டட் மேக்கப் பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து கோல்டன் பிங்க் அப்படிங்கிற ஷேட். இது வந்து கோல்டன் பிங்க் கலர் டோன் இருக்க மாதிரியான ஒரு ஹைலைட்டர் ஆர் ஸ்ட்ரோக் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 2 ட்ராப் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு குவான்டிட்டி எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மாய்ஸ்சரைசர் அண்ட் அந்த ஹைலைட்டர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஃபேஸில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஐ ஏரியா வந்து எப்பவுமே மிஸ் பண்ணிடாது, ஏன்னா அந்த ஏரியாவும் வந்து ரொம்ப ஒரு ட்ரை ஆகிற ஏரியாஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் கன்சீலர் அதெல்லாம் போடுறப்ப இன்னும் க்ரீஸ்டாக அந்த லைன்ஸ்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை சுற்றி இருக்க ஏரியாவையும் வந்து எப்பவுமே நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு லிப் ஃப்ரம் வித் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட ஃபேஸ் நல்ல க்ளோயாக ஷைனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்கப் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்போட நிறுத்திடலாம். அடுத்து கன்சீலர் பவுடர் அதெல்லாம் வச்சு நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களோட ஸ்கின் ரொம்ப பிளமிஷ் ஃப்ரீயாக இருக்குது, இந்த டார்க் சர்க்கிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். பட் எனக்கு வந்து அப்படி விட்டேன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த கண்ணுக்கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்குது, அதெல்லாம் மட்டும் நம்ம இன்றைக்கி லைட்டாக கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம் கன்சீலர் அதெல்லாம் ஃபுல்லாக போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் இங்கே எனக்கு தேவையோ அவங்க மட்டும் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். அண்ட் கன்சீலர் வந்து மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் ஷேட் கேரமல் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஷேட். ஸோ இது வந்து போட்டேன்னா எனக்கு தனியாக போட்டிருக்க மாதிரியான தெரியாது, அந்த மாதிரியான ஒரு ஷேட் இது. கண்ணை சுற்றி அண்ட் அங்கங்கே சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியாஸையும் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண்ணை சுற்றி மட்டும் ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே மட்டும் போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் அது இதுன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலான லுக் தான் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிளமிஷஸ்லாம் தெரிய தான் செய்யும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போதும். அப்படி உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஏதாவது யூஸ் பண்ணணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் பதிலாக ஒரு லைட் வெயிட்டான பிபி க்ரீம் இல்லை சிசி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். பிபி க்ரீமே பார்த்தீங்கன்னா
ஒரு ஷியர் கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கவர் பண்ணிவிடும். அடுத்ததாக லைட்டாக ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு இதை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால அந்த கன்சீலர் போட்டனாலாம் வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணேன்னா அது க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்றைக்கி ஐ ஷேடோ ப்ளஷ் அதெல்லாம் வந்து தனியாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 01 பாவ்னா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க் ஷேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்னோடய சீக்ஸில் வந்து நான் போட்டுக்கிறேன் ப்ளஷ் மாதிரி. எடுத்தோடனே ரொம்ப ப்ராடக்ட் போட்டாலும் லைட்டாக போட்டுட்டு உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்காங்க. நான் யூஸ்வலாக எங்கே பக்கத்தில் வெளியே போகிறேன் அப்படின்னா இதுதான் வந்து என்னோடய கோ டு மேக்கப் லுக்காக இருக்கும். பட் நான் கன்சீலர் கூட மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவேன். ஜஸ்ட் என்னோடய மாய்ஸ்சரைசர், ஸ்ட்ரோக் க்ரீம் அண்ட் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய சீக்ஸ்லேயும் லிப்ஸ்லேயும் போட்டுப்பேன், அவ்வளோதான். அண்ட் ஐப்ரோஸ் அண்ட் காஜல் மறக்காம, அது வந்து எப்பவுமே நான் யூஸ் பண்ணுற ஒன்று. ஸோ இதே வந்து லைட்டாக எடுத்து என்னோடய ஐலட்ஸ்லேயும் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக சட்டிலாக இருந்தால் போதும். ஸோ லிப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஜாய் அப்படின்ற பிராண்டில் இருந்த ஒரு பிங்க் கலர் டிண்டட் லிப் பாம். நீங்கள் எனி லிப் பாம் உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டே பர்க்கி பேடாஸ் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்ம ஷேட் நேம் வந்து பேட் கேர்ள் வைல்ட் லிப்ஸ் அப்படின்ற ஒரு ஷேட். இதுதான் நல்ல ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட். அடுத்ததான் மஸ்காரா போயிடலாம். லேஷஸ் வந்து லைட்டாக கேர்ள் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து எசன்ஸோட லேஷ் பிரின்சஸ் ஃபால்ஸ் எஃபெக்ட் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு கோட் ஆஃப் காஜல் இல்லைனா ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு காஜல் யூஸ் பண்ணலன்னா கண் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து லைட்டாக எனக்கு காஜல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காஜல் வந்து ஃபேஸஸோட மேக்னடைஸ் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஃபைனல் டச்சாக வந்து ஒரு லிப் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து லாங் வேர் லிப் கிளாஸ். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் கோரல் அப்படின்ற ஷேட். வந்து நல்ல ஒரு லைட் கோரல் ஆரஞ்ச் டென்ட் இருக்க ஒரு லிப் கிளாஸ். ஸோ இது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.